Welcome to Heavenly Melodies. Holy Spirit, the indwelling presence of the Lord in me, the light that illumines my way, the fire that makes me glow, the water that cleanses my being, the wind that blows my blues away. This indwelling presence of the Lord accompanies me every moment of my life. God's Spirit is in our hearts. In Him we live, we move, and have our being. The Spirit of the Lord enlivens me. The Spirit of the Lord was there at creation. The Spirit of the Lord filled Jesus. The Spirit of the Lord was there at the beginning of the church. Today, the same Spirit encourages us, animates us. Can we surrender ourselves to the Spirit of the Lord as we meditate on this hymn? சீடர்களை நீ நிரப்பினார், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தார். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினார், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தார். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டார், ஏமை முழுவதும் அருட்கொடையால் நிறமாட்கொள்வார். இயேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டார், இவை முழுவதும் அருட்கொடையால் நிறமாட்கொள்வார்.
வைக்கும் ஆவி, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவார். இயக்கம் அளிக்கும் ஆவி, இயங்க வைக்கும் ஆவி, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவார். ஆவி, தூய ஆவி, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவி, தூய ஆவி, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. Send down your Spirit, O Lord, and let this earth be renewed. Praise the psalmist. We need renewal. The world stands in need of renewal, and the source of renewal is the Spirit. Let us pray to the Spirit of the Lord that our hearts may be renewed, our homes may be renewed, our society and the whole world may be renewed. Let us surrender ourselves and call on the Spirit of the Lord. Renew us, O Spirit of the Lord. புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறையூற்றே பரிசுத்த ஆவியே. புதியதொரு படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறையூற்றே பரிசுத்த ஆவியே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. ஞானம் நிறைந்த சொல்வலமே, நலம் தரும் நம்பிக்கை அருள்கொடையே. ஞானம் நிறைந்த சொல்வலமே, நலம் தரும் நம்பிக்கை அருள்கொடையே. விழிகளை தீர்க்கும் மறுமருந்தே, தேவ கனிகளாய் தேற்றும் அதிசயமே. விழிகளை தீர்க்கும் மறுமருந்தே, தேவ கனிகளாய் தேற்றும் அதிசயமே. மண்ணில் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை
மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர் இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். The Spirit of the Lord enlightens us. The Spirit of the Lord dwells within us. The Spirit of the Lord empowers us. The Spirit of the Lord leads us on. It is the Spirit of the Lord which fulfills our dreams. It is the Spirit of the Lord who leads us on the way of the Father's will. Can we surrender ourselves that the Spirit may engulf us today? ஆட்கொள்ள வந்திடுவாய் தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆட்கொள்ள வந்திடுவார் தூய ஆவியே எழுந்தருள்வார். ஆவலுடன் நான் காத்திருந்தேன். ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவார். ஆட்கொள்ள வந்திடுவாய் தூய ஆவியே எழுந்தருள்வாய்.
Lord will pour out His Spirit on every flesh. Your sons and daughters shall prophesy, promised us Prophet Joel. At the Pentecost, it exactly happened so. And even today, the Spirit keeps filling individuals. It will happen even to us if only we submit to the Lord. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Spirit of the living God, fill us with your fire. Fill us with your light, that we may know the way we should go, the things we should do, the mission we need to fulfill. Fill us with that light, that we may know the path set for us by the Father. Make us ardent in our devotion. Make us virtuous in our daily living. Make us loving in our relationships. May we be always filled with your power, that we will always remain children of God. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen.